வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல்ல நடிகர் தனுஷ் அவங்களுடைய கைவரிசையில் பல படங்கள் வந்து காத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு இயக்குனர் கூடயும் வந்து நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி யார் அந்த இயக்குனர் அப்படின்றதே ஒரு பெரிய பரபரப்பில் போயிட்டு இருக்கு. இதில் இன்னொரு பக்கம் போர் தொழில் படத்துடைய இயக்குனரான விக்னேஷ் ராஜா அவங்களோடையும் வந்து தனுஷ் அவர்கள் வந்து கைக்கு வைக்கிறாரு அப்படின்ற தகவலை தாண்டி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிகர் அர்ஜுன் அவங்க கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இயக்குனர் ஹச் வினோத் அவங்களுடைய டைரக்ஷன்ல நம்ம தனுஷ் அவர்கள் வந்து நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த தகவல் வந்து உறுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வரிசையில் விக்னேஷ் ராஜா தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்க போறாரு. இந்த படத்தை வேல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் வந்து தயாரிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை தனுஷ் அவங்களுடைய நடிப்புக்கு ஈடு கொடுக்குற மாதிரி அர்ஜுன் அவர்களுடைய நடிப்பு வந்தா அந்த படம் வந்து எப்படி பேசப்படும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவங்களுடைய இயக்கத்தில் குட் பேட் அக்லி வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் அஜித் அவங்களுடைய ஒரு போஸ்டரே வந்து பயங்கர மாசா இருந்துச்சு. அடுத்தடுத்த அப்டேட் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நடிகை சிம்ரன் மேமும் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறாங்க, ஒரு கேமியோ ரோல் வந்து பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை சிம்ரன் மேம் வந்து வந்தாங்கன்னா ஒருவேளை டான்ஸா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நார்மலான ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. ஒருவேளை அஜித் அவங்களுடைய படத்தில் சிம்ரன் அவங்க வந்து மறுபடியும் வந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இவங்க மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ரஜினி அவர்களை சந்திச்சாரு அப்படின்னும் அவர்கிட்ட ஸ்டோரி சொன்னாரு, ரஜினி அவர்கள் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த நிலையில இயக்குனர் வெற்றிமாறன் அவங்க வந்து ரஜினி அவர்களை சந்திச்சதாகவும் அவர்கிட்ட கதை சொன்னதாகவும் ரஜினி அவர்கள் ஓகே சொல்ற மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றாங்க. விரைவில் வந்து வெற்றிமாறன் மற்றும் ரஜினி அவங்களோட கூட்டணியில வந்து ஒரு புதிய படம் வந்து உருவாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை வெற்றிமாறன் அவங்களோட இயக்கத்துல நடிகர் ரஜினி அவங்க நடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம அமரன் படத்துடைய நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, அமரன் படம் தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா 100 நாள் விழாவை கடந்து வந்து இப்போ பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு. இந்த அமரன் படத்துல சிவகார்த்திகேயன் அவங்களுடைய தோற்றமே வந்து கொஞ்சம் மாசா, கொஞ்சம் இல்லை பயங்கரமாவே வந்து மாசா இருக்கும். ஸோ அந்த மாசான ஒரு உடம்புக்கு வந்து என்ன பண்ண அப்படின்ற மாதிரி இப்போ சில வீடியோஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஒர்க் அவுட் பண்ண வீடியோஸ், அவர் ஜிம்மில் இருந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடம்பு ஏற்றினாரு, இதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோக்கள்ல பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே அதை பார்க்கும்போது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு முன்னுதாரணமாகவே இருந்துட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்து என்ன வீடியோ வைரல் ஆக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்ற பலருமே நடித்த சுழல் 2 வெப் சீரிஸ் வந்து விரைவில் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. பிப்ரவரி 28ஆம் தேதி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து அதிக அளவில் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா சுழல் ஒண்ணுமே வந்து பயங்கரமா ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுச்சு. அந்த வரிசையில் இப்போ சுழல் 2வும் இருக்கு. இந்த வெப் சீரிஸ் உடைய ட்ரைலரை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வெப் சீரிஸுடைய ட்ரைலரே வந்து பயங்கரமாக இருக்குது. அதுக்கும் வந்து சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு 2 வெப் சீரிஸ் எடுங்கப்பா போதும், படம் பார்க்குறத விட இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சுழல் 2 வெப் சீரிஸ் வந்து பயங்கரமான ஒரு த்ரில்லராக இருக்குது. கண்டிப்பாக சுழல் 1 மாதிரியே சுழல் 2வும் வந்து ரசிகர்களால் அதிக அளவில் பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, கிருஷ்ணகுமார் ராம்குமார் அவங்களுடைய இயக்கத்தில் ஒரு புது படம் வந்து உருவாக இருக்கு. ஸோ அந்த படத்துக்கு வந்து GDN அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. GD நாயுடு, அதை வந்து ஷார்ட்கட்டாக GD அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. எடிசன் அப்படின்ற மாதிரியே வந்து நம்ம GD நாயுடு அவங்க வந்து சொல்லுவோம். நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கண்டுபிடிப்புகள் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு அறிவியல்ல மிகச்சிறந்த ஒரு நபரும் கூட. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கை வரலாறை வந்து எடுக்கிறாங்களா இல்ல அதுல முக்கியமான விஷயங்களை எடுத்து வந்து படம் பண்றாங்களா அப்படின்றது இந்த படம் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏற்கனவே நடிகர் மாதவன் வந்து இதே மாதிரி தான் வந்து வாழ்க்கை வரலாற்றை மையமா கொண்ட படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த வரிசையில இந்த படத்துக்குமே வந்து மாதவன் அவங்க தான் வந்து நடிக்கிறாங்க. மாதவன் அவர்களோட சேர்ந்து பிரியாமணி, யோகி பாபு, நடிகர் ஜெயராம் போன்ற பலருமே வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ GDN படம் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுக்குற படமா வந்து மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த படம் வந்து விரைவில் திரைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஜெயிலர், லியோ, விக்ரம், பீஸ்ட், என்னடா எல்லா படத்தையும் வரிசையா சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? எஸ், இந்த எல்லா படத்துக்குமே டஃப் கொடுக்குற மாதிரி OG படம் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி இசையமைப்பாளர் தமன் வந்து சொல்லி இருக்கிறாங்க.
ஸோ அவர் தான் வந்து ஓஜி படத்துக்கு வந்து இசையமைப்பாளரும் கூட. பவன் கல்யாணம் அவங்களுடைய நடிப்பில் வந்து ஓஜி படம் வந்து உருவாகியிருக்கு. ஸோ இந்த ஓஜி படம் வந்து விரைவில் திரைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் தமன் எஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்த எல்லா படத்தையும் பீட் பண்ணுற மாதிரி இந்த படத்துடைய மியூசிக்லாம் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து ஓஜி அப்டேட் வரும்போது ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் இந்த அளவிற்கு வந்து இவர் வந்து வெயிட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய சினிமா சார்ந்த தகவல்களை வந்து நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுவரை இணைந்தே இருங்க. இது எஃப்எம் டைம் ஷோ. பை ஃப்ரம் தீபிகா.